अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை பார்க்கிறோம். அதாவது பாதுகையிலே பல பல ரத்தினங்கள் இழைத்திருக்கின்றபடியினாலே அது மிகவும் பளபளவென்று இருக்கிறது. அதில் பிரதிபிம்பங்கள் தெரிகிறது. அந்த பிரதிபிம்பங்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் இந்த பத்ததியிலே தெரிவிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். பாதுகா சகஸ்ரத்திலே 716வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அது அப்படியே பாதுகையில தாமரையாக அப்படி பிரதிபலிக்கிறது. அதற்கு ஒரு கருத்தை அருளி செய்கிறார். ரங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனீயௌ பாதௌ கதம் நுன கடினா ஸ்வயமுத்வஹேயம் இத்யாகலைய நியதம் மணிபாதுகே த்வம் பத்மாஸ்தரம் வஹசி தத் பிரதிபிம்பலாக்ஷாத். ரங்கேஸ்வரஸ்ய அந்த ரங்கநாதனுடைய நவபல்லவ லோபனீயௌ அதாவது துளிர் போலே மிகவும் இருக்கக்கூடிய அந்த ரங்கேஸ்வரஸ்ய பாதவ் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் எப்படி இருக்கிறதுன்னா அப்படியே இளந்தளிர் போலே இருக்கிறது. அவ்வளவு மென்மையாய் இருக்கிறது. பல்லவலோபனீயவ் என்னால்னா பல்லவலோபனீயவ் பல்லவம் என்னால் துளிர் போலே இருக்கிறது. மிகவும் விரும்பத்தக்கதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரங்கேஸ்வரஸ்ய பாதவ் அந்த திருவடிகளை மிகவும் கடினமாயிருக்கிற நான் கடினா ஸ்வயமுத்வஹேயம் கதம் நான் மிகவும் கடினமாயிருக்கிற நான் போய் எப்படி அந்த மென்மையான திருவடிகளை தாங்குவேன் என்று பாதுகை நினைக்கிறதாம். பாதுகை மிகவும் கடினமாயிருக்கிறது. என்ன காரணம்? அதிலே பல பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே ரத்தின கற்கள் என்பவை மிகவும் கடினமாகத்தானே இருக்கும். பாதுகை என்கிறது கூட எம்பெருமானுக்கு மிகவும் கடினமாக இருக்குமா. ரொம்ப கரடு முரடா இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அப்படி பாதுகை நினைக்கிறதான் தன்னை பற்றி பாதுகாதேவி நினைத்துக் கொள்ளுகிறாளாம். ஐயோ கடினாஸ்வயம் கதம் உத்வகேயம், ஐயோ இப்படி நான் கடினமாயிருக்கிற நான் போய் இந்த மென்மையான திருவடிகளை எப்படி தாங்குவேன்? தாங்கினால் என்ன ஆகும்? அந்த திருவடிக்கு நோகுமே. அது எப்படி இருக்கிறது திருவடி? பல்லவலோபனீயவ் அப்படியே பல்லவம் தளிர் போலே அன்றோ மென்மையாயிருக்கிறது. தளிர்புறையின் திருவடி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது இங்க அப்படியே சொல்றார். தளிர் பல்லவலோபனீயவ் அப்படிப்பட்ட திருவடிகளாயிற்று என்று இத்யா கலைய என்று நினைத்து மணிபாதுகே துவம் நியதம் என்ன பண்ணுகிறாய்? பத்மாஸ்தரம் வகசி அதனால நீ என்ன பண்ணுகிறாய்னா பத்மாசனத்தை அதுல பத்மாசனத்தை நீ தாங்குகிறாய் என்றார். உண்மையில பத்மாசனம் எங்கே இருக்கிறது என்னால்
அது என்னன்னா, அந்த எம்பெருமானுடைய திருவடியில கீழே ஒரு பத்மாசனம் இருக்கோ இல்லையோ, அந்த பத்மாசனம் இந்த பாதுகையில பிரதிபிம்பமாக தெரிகிறது. ஒரு தாமரை இருக்கிறது, கீழேயும் ஒரு தாமரை தெரிகிறது. அதனால என்ன பண்றதுன்னா, எம்பெருமானுடைய திருவடியை நாம நேர தாங்கினாக்கா நாம் ரொம்ப கடினமா இருக்கிறோம். பல பல கற்களெல்லாம் இழைத்திருக்கிறபடினாலே பாதுகை ரொம்ப கடினமாகத்தானே இருக்கிறது. இந்த கடினமான ஸ்தலத்துல போய் அவன் திருவடியை வைத்தான்னா அவனுடைய திருவடிக்கு வாட்டம் ஏற்படுமே என்கிறபடியினாலே நீ என்ன பண்ணுகிறாய் தெரியுமா, அந்த எம்பெருமானுடைய பத்மாசனத்தை பிரதிபிம்பமாகும்படி செய்து, உன்னுடைய அந்த பாதுகையில அது பிரதிபலிக்கும்படி செய்து, அந்த தாமரை மூலமாக எம்பெருமானுடைய திருவடியை நீ தாங்குகிறாய் போலே இருக்கிறது. இது நிச்சயமாக இப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய பத்மாசனம் அந்த பாதுகையில பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தா என்ன தோணுகிறதுன்னா, தளிர் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மென்மையான திருவடி, அந்த திருவடிக்கு கடினமான நம்முடைய மேலே வைத்தால் அது திருவடிக்கு வாட்டம் உண்டாக்குமே என்கிற காரணத்தினாலே இந்த பத்மாசனத்தை பிரதிபிம்பமாக வைத்து அந்த பத்மாசனத்தின் பேரில் எம்பெருமானை நீ தாங்குகிறாய் என்று இப்படி ஒரு அழகான விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 717வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார்னா, பத்மாசனம் அது பிரதிபலித்தது ஆச்சரியம் இல்லை. இப்போ எம்பெருமானுடைய திருமேனியே பிரதிபலிக்கிறது இந்த பாதுகையில் என்றார். அது பார்த்தா எப்படி இருக்கிறது அழகா விவரிக்கிறார். பாதார்ப்பணாத் பிரதமோ ஹரிதஸ்மரம் யே மத்யே தவ பிரதிபலன் மணிபாதரக்ஷே மத்யே நிதர்சயதி ரங்கபதிர்யுகாந்தே நிக்ரோதபத்ரசைதம் நிஜமேவ ரூபம். பாதார்ப்பணாத், அதாவது எம்பெருமான் இந்த பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். அதாவது ரங்கபதி என்கிற எம்பெருமான், அதாவது ஸ்ரீரங்கநாதனாகிற எம்பெருமான் பாதார்ப்பணாத்துன்னா தன்னுடைய திருவடிகளிலே வழியில் எழுந்துள்ளணும்னா அப்படி முதல்ல திருவடியில் சமர்ப்பிப்பானோ இல்லையோ பாதுகையை, அப்படி சமர்ப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு பொழுதோ என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அந்த ஹரிதஸ்மரம்யே அங்கே இருக்கக்கூடிய பச்சை நிற கற்கள் இருக்கிறது, ஹரிதஸ்மரம்யே, அதில் மத்தியேதவ பிரதிபலன்னு. அப்பொழுது என்ன ஆகிறது, அந்த பச்சை ரத்தினங்களாலே அழகாக இருக்கிற உன்னுடைய நடுவில் எம்பெருமானுடைய திருமேனி பிரதிபலிக்கிறது. பச்சை நிற கற்கள் மேலே எம்பெருமானுடைய திருமேனி பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா சொல்றார், ந்யக்ரோதபத்ர சைதம் நிஜமேவ ரூபம் நிதர்சயதி மன்யே. அதாவது பச்சை நிற கற்கள் இருக்கிறது, அதுல எம்பெருமானுடைய திருமேனி பிரதிபலிக்கிறது. அப்போ அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஆலிலையிலே சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமானை போலே இருக்கிறது, வட்டபத்திர சாயியை போலே இருக்கிறது. நெக்ரோத பத்திரம், நெக்ரோதம் என்னால் ஆலிலை, அப்ப நெக்ரோத பத்திரம் என்னால் ஆலிலை, அந்த ஆலிலையிலே சைத்தம் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய நிஜமேவ ரூபம் தன்னுடைய அழகான திருமேனி அத்தை நிதர்சயத்தி நீ காட்டுகிறாய் போலே இருக்கிறது என்று மன்னிய யுகாந்தே, யுகத்தினுடைய முடிவிலே. ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல பிரதமஹா யுக அந்தே என்று 2 சப்தத்தையும் பிரயோகம் பண்ணியிருக்கார். அதாவது பிரதமஹான முதல்ல எம்பெருமான் வெளியிலே கிளம்புகிற பொழுது, புறப்படுகிற பொழுது, அவன் பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளுகிற பொழுது அந்த ஹரிதஸ்மரம்யே அந்த பச்சை நிற கற்களிலே எம்பெருமானுடைய திருமேனி அப்படி பிரதிபலிக்கிறது. முதல்ல பிரதிபலிக்கிற அந்த திருமேனி அது எப்படி இருக்கிறதுனா, யுகத்தினுடைய கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாம். என்ன நிகழ்ச்சி, எம்பெருமான் உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு வந்து விட்டு என்ன பண்ண, ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்தயம் பெருமாமாயன் என்று திருவாசிரியத்திலே நம்மாழ்வார் அனுபவிக்கிறாரே, அப்படி ஓர் ஆளிலை சேர்ந்த பெருமாமாயன் என்ன ஆளிலையிலே சயனித்துக் கொண்டு அந்த எம்பெருமான போல, அதாவது இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய பச்சை கற்கள் ஆளில போல இருக்கிறது, அதில் பிரதிபலிக்கிற எம்பெருமானுடைய திருமேனி அந்த ஆளிலையிலே சயனித்திருக்கிற எம்பெருமானை போலே, அது யுகாந்தத்திலே பிரளய காலத்திலே அப்படி இருந்தானே அந்த நிலையை காட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக வர்ணித்தார். அடுத்தபடியாக 718வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்,
தேவதைகளெல்லாம் எம்பெருமானுடைய உற்சவத்தை சேவிப்பதற்காக வருவார்களாம். எம்பெருமானுடைய உற்சவம் எப்போ முடியும்? நாள் தீர்த்தவாரின்னு கடைசி நாள், பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி நாள். அன்றைய தினம் சந்திர புஷ்கரணியில் போய் எம்பெருமான் அது பெருமாளுக்கு தீர்த்தவாரி ஆகும். பெருமாளே சில சமயம் பெருமாள்னா பெருமாளுடைய அந்த நபன பேரர் என்று அவருக்கு அல்லது எம்பெருமானுடைய திருவடி நிலையான ஸ்ரீசுட கோபன் பாதுகைக்கே கூட சில சமயம் பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் அந்த தீர்த்தவாரி என்கிறது நடைபெறுகிறது. அப்போ அந்த தேவதைகளெல்லாம் கூட அந்த சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடுவார்கள். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஆனால் இப்பொழுது தேவதைகளெல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு விடைபெறுகிறார்கள். விடைபெறுகிற பொழுது பார்த்தால் மறுபடியும் அவளுடைய அந்த அவர்களுடைய உருவமானது இப்போ பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தின கற்களிலே அது மறுபடியும் பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் மறுபடியும் அவள் ஜலத்திலே முழுகுவது போல இருக்கிறது. இது பாதுகையில் இருக்கிற ரத்தனங்கள்லாம் அப்படி நல்லா பளபளான்னு இருக்கிற பொழுது தண்ணீர் போல இருக்கிறது. அதில் அவளுடைய உருவம் தெரிந்ததுன்னா எப்படி இது இருக்கும்? அவள்லாம் ஜலத்தில் முழுகிறா போல. ஏற்கனவே ஒரு வாட்டி உற்சவத்தினுடைய அவபிரதம் அவள் தீர்த்தம் ஆடியாச்சு, மறுபடியும் இப்போ தீர்த்தம் ஆடுகிறார்கள் என்று இப்படி சொல்லுகிறார். யாத்ராவசனமதிகச்சதி ரங்கநாதே விஸ்ராணயஸ்யனுபதம் மணிபாதுகே த்வம் பிராயः பிரயாண சமயே பிரதிபிம்பிதானாம் தீர்த்தாவகாகம் அபரம் திரிதசேஸ்வராணாம். யாத்ராவசனம் அதிகச்சதி ரங்கநாதே, ரங்கநாதனானவர் அந்த உற்சவங்களுடைய அவசானம் முடிவை அடைகிறார். யாத்ரா அவசானம், யாத்ரானா அவருடைய யாத்திரைனா அவர் செய்யக்கூடிய பிரயாணங்கள், அவருடைய உற்சவங்கள். அதனுடைய ரங்கநாதே அதிகச்சதி, ரங்கநாதன் அதை அடைந்த பொழுது, அவசானம் உற்சவத்தினுடைய முடிவை அடைந்த பொழுது, அப்பொழுது என்ன ஆகிறது என்னால் அந்த பிராயா பிரயாண சமயே, அப்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறா, தேவதைகள் எல்லாம் புறப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரயாண சமயம் அது. என்ன பண்ணுறா, அவெல்லாம் தங்களுடைய லோகத்துக்கு திரும்பணுமே, உற்சவம் சேவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா, முடிஞ்சு போயிடுது. அந்த சமயத்தில் அவளுடையது என்ன ஆகிறதுன்னு கேட்டால் பிரதிபிம்பிதானாம், அதெல்லாம் அவர்களுக்கு மறுபடியும் அவர்களுடைய அந்த எம்பெருமானிடத்தில் அனுமதி வாங்கிக்கிறதுக்காக வரான்னு வச்சுப்போம், போயிட்டு வரோன்னு அனுமதி வாங்கிக்கிறதுக்கு வர விடைபெறுகிறார்கள். அப்பொழுது அவளுடைய அந்த உருவம் எல்லாம் இந்த பாதுகையிலே பிரதிபிம்பமாக தெரிகிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா, தீர்த்தாவகாகனம் அபரம் திருததேஸ்வரானாம், அபரம் தீர்த்தாவகாகனம், மறுபடியும் இன்னொரு தீர்த்தாவகாகனம், மறுபடியும் இன்னொரு நீராடுதல். ஏற்கனவே அவர்களெல்லாம் சந்திர புஷ்கரணியில் நீராடி அந்த உற்சவத்தினுடைய இதெல்லாம் முடித்து கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்த திருதசேஸ்வரானாம் என்னால் தேவர்கள், அந்த தேவர்களுடைய அபரம் தீர்த்தாவகாகனம், இன்னொரு தீர்த்தம் ஆடுதல் போல. ஏன்னா மறுபடியும் அவளுடைய திருமேனி, அதாவது அவர்களுடைய உருவம் எல்லாம் அந்த பாதுகையில பிரதிபலிக்கிறபடியினாலே பாதுகையில இருக்கக்கூடிய ஒளியானது ஜலம் போல தண்ணீர் போல தெரிய, அதில் தேவர்களுடைய உருவம் அப்படி அசங்கிறதுனால மறுபடியும் அவர்கள் நீராடுவது போல இருக்கிறது என்று. இப்படியாக நீ என்ன பண்றனா, அவளுக்கு இன்னொரு ஸ்நானத்தை விஸ்ராயணசி அனுபதம், அடிக்கடி அவளுக்கு இன்னொரு தீர்த்தம் ஆடுதலை நீராடுதலை நீ கொடுக்கிறாய் போல என்றோ இருக்கிறது என்று. அதாவது தேவதைகள் எம்பெருமானத்தில் விடைபெறுவதற்கு வருகிற பொழுது அவளுடைய உருவம் அந்த பாதுகையில பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தா அவர்கள் மறுபடியும் ஒரு ஜலத்திலே நீராடுவது போல இருக்கிறது என்று இப்படி அனுபவிக்கிறார். இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்ததியிலே தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.